அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய வசனம் எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 23வது வசனம். துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவு வேணும் பிரியமோ, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பதல்லவா எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, எவ்வளவு ஒரு அற்புதமான தேவன் பாருங்கள். துன்மார்க்கன் தன்னுடைய துன்மார்க்கத்தனத்தில் சாகிறது எனக்கு பிரியமா அப்படின்னு கேட்குறாரு. நல்லா கவனித்து பாருங்கள். ஒரு தகப்பன் தன்னோட மகன் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டான்னு வச்சுங்க, அந்த தவறுலையே தொடர்ந்து அவனோட வாழ்க்கை முடியுது அப்படிங்கிறப்போ எவ்வளோ வேதனைப்படுவான், எவ்வளோ வருத்தப்படுவார் அந்த தகப்பன். தான் பெற்ற மகன், தான் புள்ள, தான் பையன் இப்படி ஆயிட்டானேன்னு சொல்லி எவ்வளோ வேதனைப்படுவார். அந்த வேதனையை இங்கே ஆண்டவர் சொல்கிறார். ஒருத்தன் தன்னோட துன்மார்க்கத்தனத்தில் சாகிறது எனக்கு பிரியமா, ஒருத்தன் பாவத்திலேயே சாகிறது எனக்கு பிரியமா, அவன் மனம் திரும்பி தன்னோட துன்மார்க்கத்தனத்தையெல்லாம் விட்டுட்டு கடவுளோட மகனா, கடவுளோட பிள்ளையா அவன் கடைசி காலத்தில் மனம் திரும்பினவனா அவன் சாகிறது தானே எனக்கு பிரியம். அப்போ தானே நான் அவனை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போக முடியும். என் பிதாவின் வலது பாரிசத்தில் நான் அவனை அமரச் செய்ய முடியும். அன்பானவர்களே, எவ்வளோ அன்பு பாருங்கள். ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதன் மேலேயும் நம்ம ஆண்டவருக்கு எவ்வளோ பெரிய அன்பு பாருங்கள். நம்முடைய மரணம் கூட பாவத்தினால நாம் மரிச்சிடக்கூடாது, பாவத்தினால நம்முடைய மரணம் இருந்துடக்கூடாது, துன்மார்க்கத்தனத்தினால நம்முடைய மரணம் இருந்துடக்கூடாது. அப்படி ஒரு வேளை இருந்துச்சுன்னா அவன் அநியாயமாக நரகத்துக்கு போயிடுவான், பாதாளத்துக்கு போயிடுவான். அதுக்காக நான் அவனை உருவாக்குனேன். அவன் பாதாளத்துக்கு போகிறதுக்காகவா நான் அவனை உருவாக்குனேன். என்னோடு அவன் பரலோகத்துக்கு வந்து பிதாவின் வலது பாரிசத்தில் என்னோடு கூட அவன் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கணுங்கிறதுக்காகத்தானே நான் அவனை உருவாக்குனேன். நான் அவன் அந்த பாவத்தில் விழுந்து சாகிறத நான் விரும்புவேனா? ஒரு நாளும் விரும்ப மாட்டேன். அவன் மனம் திரும்பணும், அவனும் பரிசுத்தவான்களைப் போல தன்னை முழுமையாக மாற்றிக்கொண்டு வாழணும், அதுதானே எனக்கு பிரியம் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை. பிரியமானவர்களே, நாம் நம்மிடத்தில் ஏதாவது ஒன்று, பாவம் இல்லாத மனுஷன் கிடையாது, ஏதாவது ஒன்று நாம் செய்கிறோம். அதனால் நம்ம பிதாவுடைய மனசு ரொம்ப வேதனைப்படும். முடிஞ்ச வரைக்கும் நாம் நம்முடைய துன்மார்க்கத்தனத்திலிருந்து நம்மை மாற்றிக்கணும், நம்முடைய பாவத்திலிருந்து நம்ம விலகிக்கணும். நம்மால் மற்றவர்களுக்கு எந்த ஒரு துன்பமோ துயரமோ, மற்றவர்களுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் வராமல் நாம் பாதுகாக்கணும். அன்பானவர்களே, அதைத்தான் கடவுள் விரும்புகிறார். உங்களையும் என்னையும் ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறார். அதனால தான் நம்ம எந்த விதமான தவறான வழிக்கு போகாமல் நம்மளை இழுத்து பிடிச்சிக்கிட்டே இருக்கோம். ஒரு அப்பாவை போல, ஒரு அம்மாவை போல எவ்வளோ அன்பு பாருங்கள். நாம் அவரை விட்டு விலகி விலகி ஓடுறோம், கடவுளை விட்டு விலகி விலகி ஓடிக்கிட்டே இருக்கோம். பிரியமானவர்களே, தயவு செய்து கடவுளுடைய இருதயத்தை வேதனைப்படுத்தாதவர்களாக நாம் இந்த உலகத்தில் வாழணும். நமக்கு நிறைய விஷயங்களை அவர் கற்றுக் கொடுத்துருக்கார்.
அதன்படி நம்ம நடந்தாவே போதும். நம்மால் யாரும் பாதிக்கப்படக்கூடாது. நம்மால் எந்த விதமான ஒரு துன்மார்க்கமான காரியத்தையும் நம்ம செய்யக்கூடாது. நாம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இல்லைனாலும் பரவாயில்ல, மற்றவர்களை துன்புறுத்துகிறவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக இல்லைன்னா பரவாயில்ல, மற்றவர்களுக்கு தீமை செய்கிறவர்களாக இருக்கக்கூடாது. அதைத்தான் கடவுள் விரும்புகிறார். நாம் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையை அப்படி நம்ம நடத்துவோம். நம்முடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு கொள்கையை நாம் ஏற்றுக்குவோம். கடவுளோட பிள்ளைகளாக வாழ முயற்சி செய்வோம். கடவுள் நம்மீது பிரியமாயிரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்ததற்காகவும் நன்றி. ஆண்டவரே, துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தனத்தில் சாவது எனக்கு பிரியமல்ல என்று நீர் சொல்லியிருக்கிறேன். அவன் மனம் திரும்பி அவனும் ஒரு நீதிமானாக, ஒரு பரிசுத்தவானாக, அவனுடைய வாழ்க்கையில் அவன் கடைசி வரை வாழ்ந்து பரலோகத்திற்கு பாத்திரவானாக சாவதுதான் உமக்கு பிரியம் என்று சொல்லியிருக்கிறேன். அவ்வளவு அன்பு, அவ்வளவு பிரியம் நீர் எங்கள் மீது வைத்திருக்கிறீர்கள். கர்த்தாவே, நாங்கள் தவறான வழிகொண்டு செல்லாதபடிக்கு எங்களை பாதுகாத்து கொண்டு உம்மை பின்பற்றி வருகிற நீர் ஒரு நல்ல மேய்ப்பனாக உன்னை ஏற்றுக்கொண்டு உம்மை பின்பற்றி வருகிற ஆடுகளைப் போல நாங்கள் உம்மை பின்பற்றி வர நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டு. தொடர்ந்து உமது கிருபை, உம்முடைய வசனம் எங்களை வழி நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.